பிக் பாஸ்ல நேத்து ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்திலே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு சஸ்பென்ஸோட ஸ்டார்ட் பண்ணாரு விஜய் சேதுபதி. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃப்ரைடே எபிசோட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த வீட்டை விட்டு போனா போதுன்ற மனநிலைக்கு சத்யா வந்துட்டாரு. நம்மள மாதிரி பொய்யா நடிக்க தெரியாதவங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு ரஞ்சித்தும் சேர்ந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. சத்யா இந்த ஆட்டத்துக்கு பொருத்தமானவர் அல்ல, குட் சோலு, ஜெஃப்ரி என்னென்னமோ பண்ணிட்டு திரும்பி வந்தாலும் ஒரு கேள்வியும் கேட்காம அணைச்சிக்கிற மனுஷன்னு சத்யாவை பத்தி முத்து ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருந்தாரு. ரயான் யோசிக்கிறதுல ஃபாஸ்டா இருக்காரு. பணப்பொட்டி வந்தா எடுத்துருவான்னு இப்பவே அவர் சௌந்தர்யா கிட்ட கேட்க, எடுக்க மாட்டேன், எடுக்கிற மாதிரி நடிப்பேன்னு ஸ்மார்ட்டா பதில் சொன்னாங்க சவுண்ட். இந்த முறை மட்டும் மக்கள் காப்பாத்திட்டா இனி இறங்கி விளையாடுவேன்னு சபதம் போட்டுட்டு இருந்தாங்க தர்ஷிகா. இப்ப புலம்பி என்ன பண்றது, இந்த வீக்கோட செகண்ட் எலிமினேஷனே தர்ஷிகா தான். புரட்சி செல்லங்களை பார்க்கலாமான்னு வீட்டுக்குள்ள என்டர் ஆனாரு விஜய் சேதுபதி. பிக் பாஸுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, விடுதலை படத்தோட ப்ரொமோஷன் மாதிரி இந்த வாரத்தை ஆக்கிட்டீங்கன்னு சொன்னாரு. ஓகே, ஆரம்பத்தையே அதிரடியா செய்யலாமா, இந்த அனுபவம் போதும்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கான பாஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல சட்டுன்னு எலிமினேஷன் கார்டு எடுத்து சத்யாவோட பேரை காட்ட சிரிச்சுட்டே எழுந்தாரு சத்யா. இதுல ரஞ்சித்தும் ஜெஃப்ரியும் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. மேடைக்கு வந்த சத்யா, போதும் வெளியே போய் நடிக்கணும்ன்ற ஆசை வந்துடுச்சுன்னு சொல்ல, இந்த வாய்ப்பு அத்தனை எளிதில் கிடைக்காது, இந்த நொடி அனுபவிச்சு வாழணும்னு விஜய் சேதுபதியும் அவர் பங்குக்கு ஒரு அட்வைஸ் போட்டு விட்டாரு. சத்யா வழி அனுப்பிட்டு பிரேக் முடிஞ்சு வந்த விஜய் சேதுபதி, டாப் 8 பாட்டம் 7 ஒன்னு பண்ணீங்கல்ல, அந்த ஆர்டர்ல உட்காருங்க, டாப் 8க்கு தகுதி இல்லைன்னு யாரு நினைக்கிறீங்க, இப்ப சொல்லுங்க. பாட்டம் 7 அணியை நோக்கி கேட்டு முதல்ல பவித்ராவை எழுப்பினாரு. விஷால் சௌந்தர்யாக்கு தகுதி இல்லைன்னு சுருக்கமா பேசிட்டு உட்கார்ந்த பவித்ராவை, ஏமா வீட்டுக்குள்ள பேச விட மாட்டாங்கன்னு புலம்புறீங்க, அதுக்கு தான் முதல்ல உங்களை கூப்பிட்டேன், இங்கேயும் பேச மாட்டேன்னு சொன்ன என்ன அத்தனை விஜய் சேதுபதி ரோஸ் பண்ண உடனே அழ ஆரம்பிச்சாங்க பவித்ரா. சரி உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிடுறாரு. அது என்னமோ தெரியலடா, உன்னை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்ற மாதிரி செந்தில் கிட்ட கவுண்டமணி சொல்லுவாரு. அது மாதிரி அருணை பார்த்தாலே விஜய் சேதுபதி பொழந்து எடுக்கிறாருன்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா தர்ஷிகாவோட பேரை சொல்லிட்டு உட்கார்ந்த அருணை திருப்பி எழுப்பி, விஜய் சேதுபதி ஏன் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டீங்கன்னு போட்டு வாங்க பார்த்தாரு. அதுக்கு அருண், வெளியில இருக்கிறவங்க தான் நம்மள தீர்மானிக்கிறோம், மேட்ச் பாதியில இருக்கும் போது எப்படி ரிசல்ட் சொல்றதுன்னு புத்திசாலித்தனமா பேசுதான்னு நினைச்சிட்டு அருண் பேச, ஏன்பா அப்ப டாஸ்க் தர பிக் பாஸ் என்ன முட்டாளா, நீ புத்திசாலியா தானே விஜய் சேதுபதி பேச இன்னொரு பதில சொன்னாரு அருண். இத முதல்ல சொல்லி இருக்கலாம்ல, சுத்த விடாதீங்க உட்காருங்கன்னு சொன்னதும் அருணோட ஃபேஸே வந்து லைட்டா மாறிடுச்சு. அடுத்ததா ராணுவ எழுப்பி, யாராவது இப்படி சொல்லி பார்த்திருக்கீங்களா, இங்க அறிவா பேசுறதுக்கு சிலர் இருக்கலாம், ஆனா குழப்பறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்றாருல, அதான் நம்ம ராணுவ ஸ்பெஷல்னு சொல்ல, அதை கேட்ட ராணுவ ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஐயோ உங்களை பாராட்டுற சார், சும்மா இருக்கிறவங்க மத்தியில எதையாவது செய்யணும்னு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா பாராட்டினாரு விஜய் சேதுபதி. தகுதி இல்லைன்ற கேட்டகரியில ஜெஃப்ரியோட பேரை சொன்ன ராணுவ, எல்லாமே அவருக்கு ஈஸியா கிடைச்சிடுது, கப்ப கூட தூக்கி கொடுத்துருவாங்க போலன்னு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இஷ்யூவை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டதே ராணுவ தான். பவித்ரா ஆகி நேர்ந்து பேச, இந்த டைம் பவித்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை போட்டு பேசினதுக்கு ஆடியன்ஸ் நல்லா கை தட்டினாங்க. பாத்தீங்களா, முன்னாடி இந்த கிளாப்ஸ் வந்துச்சா, அதுக்காக தான் பேசுங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு எனக்கு என்ன வாய்க்கா தகராறான்னு கேட்டு அதுக்கும் அழறாங்க பவித்ரா. நெக்ஸ்ட், இந்த டாஸ்க்ல சிறந்த மேனேஜர் யாருன்னு கேட்டதுக்கு தீபக் மஞ்சரி பேர் தான் நிறைய பேர் சொன்னாங்க. பெருசா டாஸ்க்ல பேசாத ஜெஃப்ரி எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினார்னு ஒரு இஷ்யூ போக, இந்த டைம்ல தான் ஜெஃப்ரிக்கு விஜய் சேதுபதி ஒரு அட்வைஸ் பண்ணாரு. உனக்கு சாஃப்ட் கார்னர் காட்டுறது தவறான உதாரணம், சப்போர்ட் பண்றன்ற பேர்ல உன்னை வீக் ஆக்குறாங்க, இது நீ வருந்த வேண்டிய விஷயம் இல்ல, யோசிக்க வேண்டிய விஷயம், பாவம் பாக்குறன்னு மட்டம் தட்டுறாங்க, நம்ம சுத்தியும் அரசியல் நடக்கும், நம்மளை வச்சு அரசியல் நடக்கும், நீ நல்ல ஆட்டக்காரன், இது அப்போதே மறுத்து இருக்கலாம்னு விஜய் சேதுபதி சொல்ல, அதுக்கும் ஆமாம் போட்ட மாதிரி தலையாட்டினாரு ஜெஃப்ரி. பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம், இந்த வீட்டுல பாகுபாடு இருக்குன்னு சொன்னீங்களே ஏன் அப்படின்னு அருண் கிட்ட விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு. நான் அப்படி சொல்ல சார், தீபக் லேபர்னு சொன்ன உடனே எனக்கு அப்படி ஹிட் ஆச்சுன்னு அருண் சமாளிக்க, சார் மனசுல ரொம்ப நாள் இருந்ததுதானே இப்படி ஒரு வார்த்தையா வெளியே வரும்னு கேட்க, இது என்னோட வீடா பாக்குறேன், அதனாலதான் லேபர்ன்ற வார்த்தை எனக்கு நெரடலா இருந்துச்சுன்னு அருண் சொன்னாரு. அந்த வார்த்தையில என்ன சார் தப்பு, அப்படி மனசுக்குள்ள இருந்தது தானே அப்படி சொல்ல தோணும், புரியுதா உங்களுக்குன்னு கேட்க, இந்த டாபிக் கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. லேபருக்கு இவ்வளவு டீ போதுன்னு தீபக் சொன்னதை விஜய் சேதுபதியும் கண்டிச்சாரு. அவர் கதையில அவர் தான் ஹீரோவா இருக்கணும்னு நினைப்பாருன்னு அருணை பத்தி சௌந்தர்யா சொன்னாங்க. அதே மாதிரி தன் தரப்பின் வலிமைக்காக அருண் ஒரு முடிவு எடுத்தாரு. அதை ஒட்டுமொத்த வீடு எதிர்த்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்னு சொன்னாரு முத்து. தீபக் இயல்பா சொன்ன ஒரு உதாரணத்தை அருண் திருச்சி வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாருன்னு மஞ்சரி சொன்னாங்க. எபிசோட் எண்ட்ல இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத விஷயம் இப்ப நடந்திருக்கு. லேபருக்கு இவ்வளவு டீ போதுன்னு தீபக் சொன்னது மட்டும் என்ன, எனக்கு புரியவே இல்லை, இந்த கேம் போதுன்னு தோணுதுன்னு அருண் புலம்ப, அதுக்கு விளக்க சொல்றதுக்காக மைக்ல பேசினாரு விஜய் சேதுபதி. கடைசியா ஓகே நீங்களே யோசிங்கன்னு ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த வீக் செகண்ட் எலிமினேஷன்ல வெளியே வரது தர்ஷிகா. ஸ்டார்டிங்ல இவங்க கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் போக போக லவ் கண்டென்ட் தரேன்னு இவங்க கேம் டிவியேட் ஆகி கடைசியில இந்த வீக் எலிமினேட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் எப்படி போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். இந்த எலிமினேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் அருணோட ஸ்பீச் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.